அனைவருக்கும் வணக்கம். மடப்புறம் காவலாளி அஜித்குமாரினுடைய மரணத்திற்கு இன்னும் நீதி கிடைக்காத சூழல்ல அதே சிவகங்கை மண்ணில் மறுபடியும் மற்றொரு காவல்துறை விசாரணை மரணமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. அன்றைக்கு அஜித்குமார் அவர்கள் எப்படி காவலர்களால் துன்புறுத்தி கொலை செய்யப்பட்டாரோ அதே மாதிரி எங்களுடைய மகனையும் கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆகாஷ் அப்படிங்கிற இளைஞருடைய தாயும் தந்தையும் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகளை பார்க்கும்பொழுது மானாமதுரை காவல் நிலையத்தோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்களுக்கு வேணும், நீங்க எப்படி விசாரிச்சுங்கன்றதை நாங்கள் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் தங்களோட பையனை நீங்கள் எப்படி உடற்கூராய்வு பண்ணீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு வீடியோ ஆதாரத்து மூலமாக நீங்கள் காட்டணும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம், நீங்கள் சொல்கிறத நாங்கள் நம்ப மாட்டோம்னு சொல்லி சாலை மறியலிலே ஈடுபட்டிருக்காங்க. என்ன சம்பவம் அப்படின்னா, கடந்த 6ஆம் தேதி 2 நபர்களை கொலை முயற்சியில் ஈடுபட்ட வழக்கில் இந்த ஆகாஷ் டெலிசன் அப்படிங்கிற நபரை விசாரணை கைதியாக கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போயிட்டு காவல் நிலையத்தை வச்சிருக்கும் பொழுது இவர் தப்பிக்க முயற்சி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதில் தப்பிக்கும் பொழுது பாலத்திலிருந்து கீழே குதிச்சாரு. அப்போ என்னாச்சுன்னா காலில் அடிபட்டுருச்சு. அதனால மருத்துவமனையில் வச்சிருந்தாங்க. அப்படி மருத்துவமனையில் வைக்கும் பொழுது திடீர்னு மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் உயிரிழந்துட்டாரு அப்படின்னு காவல்துறை தரப்புல சொல்றாங்க. ஸோ இதை அந்த பெற்றோர்கள் ஏத்துக்கல. ஏன்னா அவருடைய தந்தை இடைப்பட்ட நேரத்தில் இந்த அவரோட பையனை காவல் நிலையத்தில் பார்க்கும் பொழுது என்னை அடித்து துன்புறுத்துறாங்க, கீழே ஒரு கல் மேலே ஒரு கல்லுன்னு வச்சு என்னோட காலை அவங்க உடைச்சாங்க, நிறைய ரத்தம் வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த பையன் அப்பாட்ட சொன்னாங்க. அப்பாவே பேட்டி கொடுக்குறாரு. கேட்குதுன்னா தம்பி பிரச்சனை நடந்துச்சு. அப்போ சொல்லிட்டேன், அப்பா என்னை காலில் கீழே கல் வச்சு காலை வச்சு அதுக்கு மேலே வச்சு உடச்சி ஜாதியை சொல்லி எங்க இந்த தேவேந்திர வேலை இந்த மாதிரி ஞானம் அப்படி பண்ணுவா அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை அடிச்சிருக்காங்க. இது இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன, உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத நீதிமன்றம் தான் இதில் பார்த்தீங்கன்னா தலையிட்டு உண்மையை நம்ம கொண்டு வரணும். இப்போ தமிழக டிஜிபி பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றிருக்காங்க. இந்த வழக்கை கொஞ்சம் சிறப்பு விசாரணைக்கு தயார்படுத்தியிருக்காங்க. மேலும் இந்த பெற்றோர்களுடைய கோரிக்கையான அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் போலீஸ் நிலையத்தோடு எங்களுக்கு வேணும், அதே மாதிரி இந்த பையனை உடற்கூராய்வு பண்ணதுக்கான அந்த வீடியோ ஆதாரங்கள் எங்களுக்கு வேணும்னு சொல்லி அதெல்லாம் ப்ரொக்யூர் பண்ணுங்க, அதெல்லாம் செக்யூர் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா அரசு தரப்பில் இப்போ ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் சாலை மறியலில் கைவிடுங்கன்னு சொல்லி இப்போ போலீஸ் தரப்புலேருந்து அவங்க பெற்றோர்கிட்ட ஒரு சில கோரிக்கைகள் வைக்கப்படுது. இப்போ இந்த பிரச்சனையினுடைய பின்னணி என்ன நம்ம பார்க்கணும் இல்லையா? இது ஒரு முதல் முறை நடந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதுவரைக்கும் திமுக ஆட்சியில் 30க்கும் மேற்பட்ட காவல்துறை விசாரணை மரணம் நடந்திருக்கு. இது காவல்துறை விசாரணை மரணமா அப்படிங்கிறத நாம கன்க்ளூட் பண்ண முடியாது. ஆனால் இந்த பெற்றோர்களுக்கு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நீதிமன்றத்தில் தான் இதற்கான முடிவு என்ன நமக்கு தெரிய வரும், விசாரணை அடிப்படையில் அவர்கள் சொல்லுவாங்க. ஆனால் இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் போதெல்லாம் ஒரு தரப்பு மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவன் அந்த பையனும் கொலை வழக்கு சம்மந்தப்பட்டவன் தானே, ஒருத்தரை வெட்டுறதுக்கு போனவன் தானே, அவனை நீங்க கொன்னா தப்பு இல்லை அப்படின்னு பேசுறதுக்கான அப்படின்னு போடக்கூடிய கருத்துக்களை நம்ம பார்க்க முடியுது. இது முதல்ல ஒரு தவறான மனநிலை. யாரு தப்பு செஞ்சாங்க செய்யலை, தப்பு அவர் தான் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவில் நம்ம பார்க்கறது மூலமாவோ, வீடியோலேயே தெரிஞ்சுன்னா அது வேற விஷயம், ஒருத்தர் சொல்றது மூலமாவோ இந்த செய்திகளில் வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் மூலமாவோ முடிவு பண்ணுறதை முதல்ல நிப்பாட்டணும். அதை விசாரிக்கிறதுக்கு உறுதிப்படுத்துறதுக்கு தான் நீதிமன்றங்கள் இருக்கு. அதனால மக்கள் ஒரு முன்முடிவுக்கு இன்னொருத்தவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே எடுத்து பேசுறதா இருக்கட்டும், இதுதான் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு போலீஸ் தரப்புல சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா அதையே நம்பிட்டு பேசுறதா இருக்கட்டும், அதெல்லாம் வேண்டாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு தவறே செய்யாத ஒருத்தரை கூட தவறு செய்ததாக சொல்லி அவர் மீது இது மாதிரி வன்முறையில் ஏவிடுவதற்கான அடிப்படை காரணமாக மக்களுடைய மனநிலையை மாறிடக்கூடாது அப்படிங்கிறதான். இப்போ இதெல்லாம் தாண்டி ஒரு அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய பொறுப்புன்னு இருக்கு இல்லையா? அரசாங்கம் இதில் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன படிப்பினை கற்றிருக்காங்கன்னு இருக்குல்ல. இவர் ஒரு மரணம் அடைந்தால்தான் அது தப்புன்றது இல்லை, துன்புறுத்துறதே தப்பு தான். இந்த மாதிரியான ஒரு இளைஞரையோ இல்லை ஒரு நபரையோ விசாரணைக்கு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டு காவல் நிலையத்தில் வைத்து அடிப்பதே தவறு. சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லை. சட்டம் அடித்து விசாரிக்கிறத ஆதரிக்கவில்லை. அப்போது சட்டத்துக்கு புறம்பா ஒரு விஷயம் பண்ணும்போது தான் அது கடைசியில் மரணத்து வரைக்கும் போய் நிற்குது. ஒருத்தர் மரணம் அடைவதற்கு காரணமாக அதுதான் மாதிரி நிற்குது. அடிக்கவே கூடாது, அதுக்கே இங்கே உரிமை இல்லைன்னு வச்சுருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்காது. இது ஒரு முறை இல்லை, 30 முறைக்கும் மேலே கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் டேட்டா. அஜித்குமாரினுடைய மரணம் தேசிய அளவில் ஒரு செய்தியாக மாற்றப்பட்டும் அது பேசப்பட்டும் மறுபடியும் அது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கான்றதான் நம்ம இங்கே கேள்வியாக எழுப்ப வேண்டிய விஷயமா இருக்கு. சரி, இந்த விசாரணை மரணங்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஓரமாக வச்சுட்டு கடந்த மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து இப்போ இருக்கக்கூடிய மார்ச் 9, இன்னைக்கு 9ஆம் தேதி இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்தெந்த மாதிரியான கொலை சம்பவங்கள் குற்ற சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பட்டியலே நம்ம போடலாம். அந்த அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு. நாங்கள் இரும்பு கரம் கொண்டு ஆட்சி செய்வோம், என்னுடைய ஆட்சியில் சட்ட ஒழுங்கு ரொம்ப சீரும் சிறப்புமா செம்மையுமா இருக்கும் அப்படின்னு மேடைக்கு மேடை திமுக தலைவர் மற்றும் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு இல்லையா?
அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது நம்ம அந்த பட்டியலில் படிச்சே நம்ம வந்து காட்டிடலாம். இந்த மாதம் தொடங்கின உடனே பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 2ஆம் தேதி நாங்குநேரில் இரட்டை கொலை நடக்குது. நம்ம பார்த்துருப்போம். நாங்குநேர் சம்பவம் பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு இல்லையா? அடுத்ததாக வந்து மார்ச் 6ஆம் தேதி கோயம்புத்தூர்ல ஒரு பெண் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க. மார்ச் 7ஆம் தேதி கும்மிடிப்பூண்டி இளைஞர் தமிழர் முகாம்ல வந்து ஒரு கொலை நடக்குது. அதே மாதிரி மார்ச் 8ஆம் தேதி நேற்று நடந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி வரிசையா தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா குற்ற சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு. சரி, இது என்னப்பா, இதெல்லாம் வந்து எல்லா மனிதனும் நடக்கிறது தானே, இதெல்லாம் வந்து ஒரு குடும்ப பிரச்சனையா இருக்கும், அவர்களுக்கு தனிப்பட்ட வன்முறையா இருக்கும், இதற்கு எப்படி நாம வந்து நம்ம கழக அரசு குற்றம் சொல்ல முடியும், திமுக தலைவர் ஸ்டாலின் கேள்வி கேட்க முடியும் நீங்க நினைக்கலாம். அப்படி இல்லை. நம்ம ஒரு கடந்த 15 நாட்கள் நம்ம எடுத்துப்போம். அதுல திமுகவினர் மட்டும் சம்பந்தப்பட்ட வழக்குகள் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன், இப்ப கேளுங்க. கடந்த மாதம் 24ஆம் தேதி திமுக பிரமுகரினுடைய மகன் ஆதித்யா அப்படிங்கிற ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா காரை ஏத்தி ஒரு நபரை வந்து கொலை பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு கோவத்துல பண்ற ஒரு விஷயமா ஒரு கொலையே நடந்திருக்கு. அந்த கார்ல திமுகவுடைய கொடி இருந்திருக்கு. விசாரிச்சு பார்த்தா திமுக பிரமுகருடைய மகன். அடுத்து பிப்ரவரி 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 2.5 வயது குழந்தைய வந்து பாலியல் இச்சைக்கு வந்து உட்படுத்தி அந்த குழந்தை வந்து உயிரிழந்திருக்கு. இதை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய இளைஞரணி பொறுப்பாளர். இது வந்து திமுக தான். அடுத்தது மார்ச் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் நியூஸ் என்னன்னா விமான பணிப்பெண்ணை பாலியல் சீண்டல் பண்ணிய திமுக பிரமுகர் அப்படிங்கிறது. இதே நம்ம வந்து பார்த்துருப்போம். அடுத்தது இதே மாதிரி ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து காரில் ஏற்றி கொலை பண்ண ஒரு வழக்கம், அதுவும் ஒரு திமுக பிரமுகர் தான். அந்த காரில் திமுக கூடி இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதுவும் செய்திகள் வந்தது தான். இது எல்லாமே இப்போ நடந்தது. ஏதோ வந்து இந்த 4 ஆண்டுகள் நடந்த பட்டியல் நம்ம பேசணும்னு நினைக்காதீங்க. எல்லாமே சமீப காலமாக நடந்தது. இதெல்லாம் நம்ம பட்டியல் போட்டு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய புத்தகமே போடலாம். அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கும். எல்லா விஷயம் நடக்கிறது தான். ஆனால் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தினந்தோறும் நம்ம செய்தித்தாளை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னாலே முழுக்க கொலை சம்பவங்களாக இருக்காது. அந்த கொலைகள் வந்து தனிப்பட்ட ஒரு பகையின் மூலம் மட்டுமே நடக்கிறது கிடையாது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போதையில் நடக்கக்கூடிய அதிகமான விஷயங்களா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு கட்சியினுடைய பிரமுகர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நடக்கக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கு. இதுதான் நமக்கு இங்கே பிரச்சனையா வந்து பேசப்பட வேண்டிய ஒன்று. நீங்க காவல்துறை விசாரணை மரணத்துல இதுக்கு முன்னாடி வந்து இவ்வளவு பெரிய விஷயமா பேசி எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு அப்புறமாவும் திமுக அரசு வந்து அதுல சரியான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு மெத்தன போக்கோட இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம சுட்டி காட்டுது இல்லையா? நேற்றைக்கு வந்து பவானி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் பண்ணும் பொழுது கடைசி 48 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் நடந்த குற்ற சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பட்டியலிட்டு சொல்லியிருக்காரு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே முதியவர் கொலை செய்யப்பட்டு மூதாட்டி மனைவிக்கு பாலியல் வன்கொடுமை. சென்னை திருசூலத்தில் குடிசையில் தங்கியிருந்த 2 படுகொலை. தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் அருகே விவசாயி படுகொலை. இது எல்லாமே வந்து கடைசி 48 மணி நேரத்தில் மட்டும். அப்போ இதை வந்து எதிர்க்கட்சி தலைவர் சொல்லி காட்டினதுனால தான் வெளியே தெரியுதுன்னு நினைக்காதீங்க. அவருக்கே வந்து ஊடகங்களை பார்த்து அப்டேட் ஆவார் தான். அப்போ எவ்வளோ விஷயங்கள் வந்து இன்னைக்கு பொதுமக்களுக்கு தெரிகிற மாதிரியே குற்ற சம்பவங்கள் நடக்குது கழக ஆட்சியில் அப்படின்னு நம்ம கவனிக்கணும் இல்லையா? இதை வந்து திசை திருப்பக்கூடிய வகையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா திரிஷாவோட விஷயம் என்ன, விஜயினுடைய விவாகரத்து என்னன்றதை பற்றி இன்னைக்கு மக்கள் வந்து பெரும்பாலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பேச வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது, மக்கள் வந்து பாதுகாப்பான சூழலை வாழ்கிறாங்களா, இன்னைக்கு வாழ தகுந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கான்ற கேள்வி வருது இல்லையா? இந்த கேள்வியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டமை பார்த்து கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம சிஎம்ஐ பார்த்து கேட்கணும். நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்தா கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இரும்பு கரம் கொண்டு நாங்கள் தமிழ்நாட்டை வந்து ஆட்சி செய்வோம், குற்றவாளிகளுக்கு நாங்கள் வந்து எப்பவும் இடம் கொடுக்க மாட்டோம் அப்படிலாம் நீங்கள் மேடைதோறும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு வந்து உத்தரப்பிரதேசத்தை விட பரவாயில்லாத மாநிலமாக இருக்குது, குஜராத்தை விட நாங்கள் எங்கேயோ இருக்கிறோம், இப்படிலாம் பேசுறதெல்லாம் இருக்கு இல்லையா? குற்ற சம்பவங்களில் இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம அவர்களே பீட் பண்ணிட்டு மேலே போயிடுவோம் போல இருக்கு. அதாவது ரொம்ப மோசமான நிலைமையிலிருந்து ஒரு சமூகத்தை வந்து ஒரு மாநிலத்தை மீட்டு கொண்டு வர்றதுங்கிற வேற விஷயம். ஏற்கனவே நல்லா இருந்த ஒரு விஷயத்த இன்னும் மோசமாக்குறது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இந்த குற்ற சமூகம் எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கிறதுங்கிறது சரியான நிர்வாகமின்மை, அது கூட வந்து போதை கலாச்சாரம். ஒரு கொலை நடக்குது, இந்த மாதிரியான ஒரு குற்ற சம்பவம் நடக்குது அப்படின்னா அது நேரடியாக வந்து ஒரு இயல்பான மனநிலையில் பண்ணக்கூடிய விஷயமே கிடையாது. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கஞ்சா போதையின் அடிப்படையில் தான் இன்னைக்கு இங்கே நடக்கக்கூடிய பல விஷயங்கள் நடக்குது. அப்போ இதை எல்லாமே வந்து கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஆனால் கட்டுப்படுத்துறாரா அப்படின்னா இல்லை. அதை வந்து அவர்கள் ஒரு பெருசாக கண்டுக்கிறதும் இல்லை, அதற்கான ஒரு தனியாக ஒரு சிறப்பு படை அமைக்கிறதும் இல்லை, அதற்குன்னு சொல்லி எந்த விதமான முயற்சி தனிப்பட்ட முறையில் அவர் எடுக்கிறதே இல்லை. கேட்டால் இது எல்லாமே எல்லா ஆட்சியும் நடக்கிறது அப்படின்னு சொல்லி கடந்து போகிறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் இந்த காவல்துறை விசாரணை மரணம் அப்படின்னு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு இல்லையா அந்த ஆகாஷோட விஷயத்தில், அதை வந்து நம்ம மற்ற சம்பவங்கள் மாதிரி கடந்து போக முடியாது. அவர் வந்து கொலை முயற்சி பண்ணியிருக்கலாம், அவர் கொலையை கூட பண்ணியிருக்கட்டும், ஆனால் அதற்கு என்ன தண்டனையோ சட்டப்படி அதை வாங்கி கொடுக்கலாம், தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கலாங்க. இங்கே அதிகபட்ச தண்டனையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் எடுத்திருக்கீங்க, நீங்களும் உயிரோட தகுதி இல்லைன்னு சொல்லி நீதிபதி அவர்கள் உத்தரவிடுறார் அப்படின்னா அதன்படி தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தால் கூட மகிழ்ச்சி தான். நமக்கு சட்டப்படி நடந்த எல்லாமே மகிழ்ச்சி தான். சட்டத்தை கையில் எடுப்பது ஒரு காவலராக இருந்தாலும் கூட அது தவறு தான். இங்கே மக்கள் வந்து அவரை போய் நீங்கள் கொண்டாட போனீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களை வந்து ஒரு கேஸில் அரெஸ்ட் பண்ணி இப்போ நம்ம சினிமாக்களில் பார்க்கணும் இல்லையா, இவன் மேலே வந்து கஞ்சா கேஸை போடு அப்படின்னு சொல்லி உள்ளவே பிடிச்சி வச்சோம்னா கஞ்சா வழக்கில் இவர் கைதுன்னு சொல்லி போட்டாங்கன்னா நீங்கள் கஞ்சா கடத்துனீங்கன்னு ஆயிருமா, நீங்கள் கஞ்சா வந்து விற்பனை பண்ணீங்கன்னு ஆயிருமா?
நீதிமன்றம் சொல்லணும். நீதிமன்றம் வந்து உங்கள் தரப்பு வாதம் என்ன, போலீஸ் சொல்லக்கூடிய வாதம்ன்றதை கேட்டு ஆதாரத்தின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லுவாங்க. அதை நம்ம ஏற்றுக்கலாம். நம்ம அதையவே மேல்முறையீடு பண்ணலாம். எங்களுக்கு வந்து இந்த கோர்ட்டில் எங்களுக்கு சரியான வகையில் தீர்ப்பு இல்லை, எங்களுக்கு தீர்ப்பில் வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு சொல்லி நீங்கள் மேல்முறையீடு போகலாம். கீழ்கோர்ட்லேருந்து மேல் கோர்ட்டு போகலாம், அங்கேருந்து உயர் நீதிமன்றம் போகலாம், உச்சநீதிமன்றம் போகலாம். அதுதானே சிஸ்டம், அப்படி தான் நம்ம இருக்கணும். அதை விட்டுட்டு வந்து நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்களே வந்து ஒரு வழக்கை கையில் எடுத்து தீர்ப்பு கொடுத்துருவோம், இவன் வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணால் நாங்கள் இவனை வந்து கொன்றுவோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி? நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த பாதிக்கப்பட்ட சமூகம் அந்த இளைஞர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அவரோட சாதியை சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து திட்டினார் அப்படின்லாம் அவங்க அப்பா வந்து பேட்டி கொடுக்குறாரு. அப்போ இது எவ்வளோ பெரிய கொடுமை அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். தவறு யார் பண்ணாலும் தவறு தான், ஆனால் இந்த சமூகத்தில் உள்ளவங்க பண்ணாங்க அப்படின்னா அவர்களுக்கு மட்டும் தண்டனை அதிகம் அப்படின்னு நிற்கக்கூடிய அந்த அளவீடு எப்படி சரியாக இருக்கும்? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் தானே. சட்டத்தின் முன்னாடியே நிப்பாட்டாமல் சட்டத்தை நான் வச்சுதான் சட்டம்னு பேசுறது அப்படி பண்ணுறதுலாம் எப்படி சரியாக இருக்கும்? நியாய தர்மத்தை பார்த்து நீதி வழங்குறது காவல்துறையினுடைய வேலை கிடையாது, அது நீதிபதியினுடைய வேலை. அப்படி இருக்கிற வரைக்கும் தான் அனைவருக்குமான உரிமையும் இருக்கும், அனைவருமே நிம்மதியாக இருக்க முடியும். நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருப்பீங்க, உங்களை பிடிச்சி ஒரு பொய்யா ஒரு வழக்கு போட்டாங்கன்னா கூட அதற்கான தீர்ப்பை போலீஸ் நிலைய காவல் நிலையத்தில் எழுத முடியும். அப்படின்னா சரியான சமூகமாக இருக்காது. அது நீதிமன்றத்துக்கு போகணும், ட்ரையல் நடக்கணும், விசாரிக்கணும், அதுக்கப்புறம் தான் தீர்ப்பு வழங்கணும். அதுதான் சரியாக இருக்கும். ஒரு தனிநபர் விசாரணை மாதிரி நடக்கிறது சரியாக இருக்காது. எனக்கு உன்னை பிடிக்காது, நான் உங்களை ஒரு வழக்கு போட்டு உன்னை நான் வந்து கைது பண்ணி சிறையில் வச்சு என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற இடத்துக்கு காவல்துறை வந்து எப்போவுமே போயிடக்கூடாது. அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா தட்டி கேட்க வேண்டியது, சரிப்படுத்த வேண்டியது முதலமைச்சரினுடைய கடமை. அவர் வந்து சரியாக செய்யணும் அப்படிங்கிறத நம்முடைய விருப்பமாகவும் இருக்குது. சரி செய்வாருன்னு நம்புவோம். நன்றி.